ஐயோ, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ரேகாவை இன்னும் நான் கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லையே. அட கடவுளே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். ரேகாவை எப்படி நான் மறந்தேன்? அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா? எனக்கு இருக்க ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு அவள் தான். அவளே நான் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாமல் வச்சுருக்கேன் பாரு. இப்போ என்ன பண்ணுறது? நானும் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. அண்ணாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். என்ன இவ வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஃபோன் பண்ணுறா? சொல்லு கமலி, என்ன வீட்டுக்குள்ளே இருந்தே ஃபோன் பண்ணுற? ஆமாம், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு கமலி. என்னோட ஃப்ரெண்டு ரேகா வீடு தெரியும்ல உனக்கு? தெரியும், ஏன் கேட்குற? இல்லை, அவளுக்கு நான் இன்னும் இன்விடேஷன் வைக்க மறந்துட்டேன். என்ன பண்ணி வச்சிருக்க கமலி நீ? உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எவ்வளோ வருஷமாக உன் கூட இருக்கா. அவளை எப்படி நீ கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண மறந்த? சாரி, நான் ஏதோ ஒரு டென்ஷனில் மறந்துட்டேன். இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், என்னை கொன்னே போடுவா. நீங்கள் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லு கமலி, என்ன பண்ணணும்? நீ இப்போவே ஒரு இன்விடேஷன் எடுத்துகிட்டு போய் ரேகா வீட்டில் கொடுத்துரு ப்ளீஸ். அவளை இன்வைட் பண்ணிட்டு வந்துருங்க அண்ணா. சரி கமலி, இப்போ எனக்கு வெளியில் போகிற வேலை இருக்குது. நான் அப்படியே அவள் வீட்டுக்கு போய் பத்திரிக்கையை வச்சுட்டு வந்துடுறேன். சரியா? நீ எதை பற்றியும் கவலைப்படாத. ஃபோனை வச்சிடுறேன். ஒரு வழியாக அண்ணன் இப்போ போய் இன்விடேஷன் வச்சிருவாரு. அடுத்து நம்ம இப்போ ரேகாவுக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ கமலி மேடம், எப்படி இருக்கீங்க? இப்போ தான் இங்கே ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு? நான் தான் ரேகா. என் பேராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விளையாடாதடி, நான் எப்படி உன்னை மறப்பேன் சொல்லு பார்ப்போம். சரி சரி, ஒத்துக்கிறேன். ஆனாலும் இவ்வளவு நாள் நீ ஒரு ஃபோன் கூட பண்ணலைல்ல? நீ கூட தான் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் என்ன உன்கிட்ட இப்படியா சண்டை போட்டுட்டு இருக்கேன்? சரி சரி, அதான் 2 பேரும் பண்ணலைன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? சரி சொல்லு, நீ எப்படி இருக்க கமலி? உன்னோட மேரேஜ் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூர்யா என்ன சொல்கிறாரு? நீ சூர்யாவை ஏற்றிக்கிட்டியா? நான் இப்போ உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனால் நீ கோவப்படாமல் என்னை திட்டாமல் நீ கேட்கணும். என்னடி பில்டப் எல்லாம் பலமாக போடுற? பெருசாக ஏதோ வேலையை பார்த்துருக்க போல இருக்கே. அப்படிலாம் எதுவும் இல்லடி. எனக்கும் சூர்யாவுக்கும் மறுபடியும் கல்யாணம் செய்யலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. என்னடி சொல்கிற? அடி பாவி, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணலையா உனக்கு? உன் கல்யாணத்துக்கு கூட எனக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்கலல்ல? சாரி ரேகா, நான் வேற ஏதோ ஒரு டென்ஷனில் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஆகாஷ் அண்ணா உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. நீ வீட்டில் இருக்கியா? வீட்டில் தான் இருக்கேன். இருந்தாலும் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நான். எனக்கு உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க மறந்துட்டல்ல? க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை வைக்க மறந்த இந்த உலகத்திலே நீ தாண்டி இருப்ப. ப்ளீஸ் ரேகா, கோச்சிக்காதடி, என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி. சரி சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். என்னைக்கு கல்யாணம்? நாளை மறுநாள். அடி பாவி, நாளை மறுநாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற,
ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம்தான். லைன்ல இரு கமலி, யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கமலி, அண்ணன் வந்துட்டாங்க, ஒரு நிமிஷம் இரு, நான் அவங்க போனதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? சரி, ஓகேடி, கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணு. அண்ணா உள்ளே வாங்க. ரேகா, வீட்டில் யாரும் இல்லையாம்மா? அம்மா அப்பா எல்லாரும் உள்ளதா இருக்காங்க அண்ணா, இதோ கூப்பிடுறேன். அம்மா, கமலியோட அண்ணா வந்திருக்காங்கம்மா. கமலிக்கு கல்யாணமா, அதான் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க, வாங்க. என்னடி சொல்கிற? கமலிக்கு கல்யாணமா? சரி வாங்க போகலாம். அண்ணா, அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க, உட்காருங்க. உட்காரு தம்பி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்கப்பா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. தங்கச்சிக்கு சீக்கிரமாவே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமாங்கப்பா, நல்ல மாப்பிள்ளையாக வந்தாங்க, அதனால் சீக்கிரமாக முடிச்சாச்சு. அது சரி, நல்லது தான் தம்பி. நாங்க கூட ரேகாவுக்கு வரன் பார்த்துட்டே இருக்கோம். அவளோட படிப்பு முடிஞ்ச உடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு. உங்க சைடில் ஏதாவது நல்ல மாப்பிள்ளையா இருந்துச்சுன்னா கூட சொல்லுப்பா நீ. அப்பா, ஆரம்பிச்சிட்டிங்களா? இதே வேலையாக தான் போச்சு. வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, உடனே அவங்கள புரோக்கர் ஆக்கிடுறீங்க. அண்ணா, அவங்கள நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐயோ ரேகா, அவங்களும் என்னோட அப்பா அம்மா மாதிரி தான், அவங்களுக்கும் என்கிட்ட உரிமை இருக்கு, சரியா? நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நான் ரேகாவுக்கு கண்டிப்பாக என் சைடில் நல்ல மாப்பிள்ளையாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன். அப்பா, நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும். என்ன தம்பி, சொல்லுப்பா. ரேகாவை இப்போவே எங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகவா? கமலி ரூமில் தனியாக தான் இருக்கா. ரேகா அவ கூட இருந்தா சந்தோஷமாக இருப்பா, ப்ளீஸ்ப்பா. சரிப்பா, நீ கூட்டிட்டு போ. ரேகா, ஆகாஷ் தம்பி கூட நீ இப்பவே கிளம்பு. கமலி கூட நீ இரு. கல்யாணம் அன்னைக்கு நாங்கள் நேராக மண்டபத்துக்கு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் உன்னை கூட்டிட்டு வந்துடுறோம், சரியா? சரிங்கப்பா. உட்காரு தம்பி, அது வரைக்கும். வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்கப்பா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. கல்யாணத்துக்கு ஊர்லேருந்து சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்களா? கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, மற்றவங்க எல்லாம் நேராக மண்டபத்துக்கு வர்ற மாதிரி இருக்காங்கம்மா. சரி சரிப்பா. சரிங்கப்பா, நான் கிளம்புறேன். அம்மா, போயிட்டு வரேன். அடிக்கடி ஃபோன் பண்ணுமா, பார்த்து கவனமாக இருக்கணும், சரியா? சரிங்கம்மா. சரிங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரி ரேகா, வாமா போகலாம். போயிட்டு வரேன்ப்பா, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். சரி தம்பி. போயிட்டு வரேம்மா. நல்ல பையன், வீட்டுக்கு நல்ல பொறுப்பாக இருப்பான் போல. உள்ள வாம்மா. அம்மா, யார் வந்திருக்காங்க பாரு. அடடா ரேகா, ரேகா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? என்ன இப்போதான் வர? நீ எல்லாம் முன்னாடியே வந்திருக்கணும்ல. அம்மா, நான் உங்க கூட செம்ம கடுப்பில் இருக்கேன். நீங்கள் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டீங்களா? கல்யாணம்னு ஒரு வார்த்தை கூட நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ தான் ஆகாஷனை பத்திரிக்கையை வச்சு கூப்பிட்டாங்க, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கவே இருக்காது. ஐயோ, சாரிம்மா, இருக்கிற டென்ஷனில் சுத்தமாக மறந்துட்டேம்மா. சரி, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. கமலி மேலே ரூமில் இருக்கா, நீ போய் பாரு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்து அனுப்புகிறேன். சரிங்கம்மா.
நான் எடுத்துட்டு வரேன், நீ மேலே போமா. சரிங்கண்ணா. இப்போ யாரு? கதவு திறந்து தான் இருக்கு, உள்ள வாங்க. ச்சே, எவ்வளோ போர் அடிக்குது இங்க. ஒரு கல்யாண பொண்ணுன்னா கூட 4-5 பேர் இருப்பாங்க, இல்லை க்ளோஸாவது யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் இல்லை. இந்த பிரீத்தியும் மாலதியும் என்னை கலாய்க்க, என்னை வெறுப்பேற்றுறதுக்கு தான் இங்கே வருவாங்க. கதவு தான் திறந்து இருக்குன்னு சொல்கிறேன்ல, உள்ளே வர வேண்டியது தானே. ரேகா, நீ வந்துட்டியா? எனக்கு இப்போ தாண்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆகாஷ் அண்ணன் தான் எங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கி என்னை கூட்டிகிட்டு வந்தார். நீ பாராட்டுறதா இருந்தால் அவருக்கு தான் சொல்லணும். வா வா, உள்ள வா, வந்து உட்காரு. என்ன பேக் எதுவுமே காணும்? பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டேன், கீழே வச்சுருக்கேன். அண்ணன் மேலே அப்புறமா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏய் லூசு, இப்போ எதுக்கு ஃபீல் பண்ணுற? இந்த நேரம் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதான் நான் வந்துட்டேன்ல. இனி பாரு, உன்னோட கல்யாணம் எப்படி களை கட்டுதுன்னு. இந்த ரேக்கா இல்லாமல் உன் கல்யாணம் நடந்துடுமா? அது எப்படி நடக்கும்? ரேகா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் ஆன விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. எங்கள் 2 பேருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இந்த விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும். நீ உளறி வச்சிடாத யார்கிட்டையும். சரிடி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் டி. நமக்குள்ளே என்னடி தேங்க்ஸு? அம்மா, யார் இவங்க? உனக்கு மெஹந்தி போடுறதுக்காக வந்திருக்காங்கம்மா. மாப்பிள்ளை தான் அனுப்பி வச்சிருக்காரு. அடடா, இங்கே என்ன நடக்குது? எல்லாம் மாப்பிள்ளையே ஏற்பாடு பண்ணிடுவார் போல இருக்கே. நமக்கு ஒரு வேலையும் இல்லையா? சும்மா இருடி நீ. சரி கமலி, நீ மெஹந்தி சீக்கிரம் போட்டு முடிச்சிரு. ரேகா, நீயும் அதுக்கப்புறம் போட்டுக்கோமா. அம்மா, எனக்கு இந்த மெஹந்தி எல்லாம் போட்டால் ஒத்துக்காது, சீக்கிரமாக கோல்ட் ஆகிடும். அதனால் கமலிக்கு மட்டும் போட்டுடலாமா? ஏய், சின்னதாக ஒன்று போட்டுக்கோ, ஒன்றும் ஆகாது. உனக்கு தெரியாதா இது வரைக்கும் நான் மெஹந்தி போடுவேனா போட மாட்டேனான்ட்டு? ஓகே ஓகே. வாவ், சூப்பர் கமலி, சூப்பராக போட்டிருக்காங்களே. ஆமாண்டி, நான் கூட எதிர்பார்க்கல அக்கா, சூப்பராக இருக்குங்கக்கா. என்ன கமலி, மெஹந்தி போட வந்திருக்காங்க, ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ மட்டும் போட்டுக்கிட்ட? இல்லை பிரீத்தி, இப்போ தான் போட்டு முடித்தாங்க. இவங்க முடித்த உடனே அடுத்தது உங்களை தான் கூப்பிடலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. சும்மா சமாளிக்காத, இது கூட உன்னோட வருங்கால புருஷன் ஏற்பாடு பண்ணது தானாமே. அந்த அளவுக்கு உன் மேலே அவருக்கு பாசமோ? சரி சரி, எங்கள் 2 பேருக்கும் அப்படியே கையில் போட்டு விட சொல்லு மெஹந்தி. இல்லைங்க சார், கமலி மேடத்துக்கு மட்டும்தான் போட்டு விட சொன்னாங்க எங்களுக்கு. வேறு இடத்துல எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நாங்கள் உடனே கிளம்பணும். ஓகே மேடம், நாங்கள் வரோம். நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது. என்ன நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருக்கீங்க? மணி ஆகுதுல்ல சார், நாளைக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா நீங்கள்? அதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் ரேக்கா. மணி ஆயிடுச்சு, வா கீழே போய் சாப்பிட்லாம். என்ன கமலி, மெஹந்தி போடுறதுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டியது தானே, இப்போ நீ எப்படி சாப்பிடுவ? ஏன், அவள் ஏன் சாப்பிட முடியாதா என்ன? நான் ஊட்டி விடுறேன் அவளுக்கு. சரி சரி, நீயும் உன் ஃப்ரெண்டு ஊட்டி விட்டுக்கோ, நாங்கள் கீழே போய் சாப்பிட்றோம்.
இவங்க இப்பதான் இப்படியா இல்லை எப்பவுமே இப்படி தானா? ரேகா, இவங்க எப்பவுமே இப்படி தான். இங்கே 3 பேருக்கும் ஒரே ஏஜாக தான் இருக்க, கொஞ்சம் தான் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை எப்போ பார்த்தாலும் வெறுப்பேற்றுவாங்க ரேகா. சரி சரி விட்ரி, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? ஃபீலிங்க சே, இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு பழகியே போயிடுச்சு. கமலி, ரேகா, நாளைக்கு விடிய காலையிலே முகூர்த்த கால் நடணும். சீக்கிரமாக படுத்து தூங்குங்க, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும். சரிங்கம்மா. ரேகா, சாப்பிட்டியாம்மா நீ? நானும் சாப்பிட்டம்மா, கமலையும் சாப்பிட்டுட்டாம்மா. சரிம்மா, படுத்து சீக்கிரம் தூங்குங்க. சரிம்மா, நீங்கள் போங்க, நாங்கள் தூங்குறோம். ஏண்டி, காலையிலே முகூர்த்த கால் நடணும்னு சொல்கிறேன், சீக்கிரம் தூங்குன்னா இதில் ஏண்டி இப்படி பேசுகிறீங்க? சரிம்மா சரிம்மா, இப்போ படுத்துடுறோம். எப்பாடா, அந்த கதவை கொஞ்சம் சாத்துடி முதல்ல. நான் பேசாம கல்யாணத்துக்கே வந்திருக்கலாண்டி நேரா. ஏண்டி, என்னாச்சு? ஏவா கொலை வெறியில் இருக்க? காலையில் விடிய காலையில் எழுப்புறேன்னு சொல்லிட்டு 2 மணிக்கெல்லாம் எழுப்பி எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க முகூர்த்த காலம் நடணும்னு சொல்லிட்டு 2 மணிக்கெல்லாம் மாடி எழுப்புவீங்க? ஓ அதுவாடி, 3 மணிக்கெல்லாம் முகூர்த்த கால் நடணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாங்க. ஏண்டி, நீ கல்யாண பொண்ணு, நீ நிற்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. எதுக்குடி என்னையும் சேர்த்து கிளப்புறீங்க? முகூர்த்த கால் நட்ட பிறகாச்சும் விடுவாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. நலங்கு வைக்கிறேன், நீ கூடவே இரு, நீ என்னையும் பிடிச்சி நிற்க வச்சு, ஏண்டி விட்டா உன் கூட என்னையும் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல இருக்கு. ஏய் சூப்பர் ஐடியாடி. ஏதாவது மாப்பிள்ளை இருந்தால் பார்த்தா 2 பேருக்கும் ஒரே நாளில் கல்யாணம் பண்ணிடலாமா? பிச்சு விடுவேன் பிச்சு, வர்ற கோவத்துக்கு. இதில் அந்த பிரீத்தி மாலதி வேற, ஐயோ அதுங்கெல்லாம் என்னடி பொண்ணாடி, சீன் போட்டாலும் போடலாம், இவ்வளோ சீனாடி ஆகும். அதுங்க எப்பவுமே அப்படிதான்டி. நான் சாரியை மாற்றிக்கிட்டு பழையபடி என் துணியை போட போகிறேன்டி. போடி அம்மா. ஃபோட்டோ எடுத்துக்கலாண்டி. கொலை வெறியில் இருக்கேன், ஒவ்வொரு போஸில் 10 ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இது போதும் எனக்கு. ஒரே நிமிஷம் அமைதியாக இருடி. இவ ஆரம்பிச்சிட்டா. இவ ஆள்கிட்ட பேசும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறது கூட இவளுக்கு தெரியாதே. ஊரில் 10-15 ஃப்ரெண்டு வச்சுருக்காங்களா, நிம்மதியாக இருக்கேன். இந்த ஒருத்தியை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. அப்பா, இப்பயாவது மேடம்க்கு என்கிட்ட பேசணும்னு தோணியிருக்கே. ஆனாலும் நீ ரொம்ப மோசம் கமலி. இந்த 2-3 நாளாக என்னை சுத்தமாக மறந்துட்டல்ல. இதுக்கெல்லாம் சேர்த்து கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். இங்கே தானே வந்தாகணும் நீ. ஐயோ தப்பாக நினச்சிக்காதீங்க சூர்யா. எங்கள் வீட்டில் ஆளுங்களாம் இருக்காங்களா, அதனால தான் என்னால் பேச முடியல. எனக்கும் புரியுது, உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி சரி, இப்போ எதுக்கு மேடம் கால் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வீட்டில் முகூர்த்த கால் நட்டாச்சா? உங்களுக்கெல்லாம் நலங்களாக வச்சுட்டாங்களா சூர்யா? எல்லாமே முடிஞ்சது. இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். அங்கே எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு சூர்யா. நானும் இப்போ தான் மேலே வந்தேன் சாப்பிட்டுட்டு. சரி சரி, உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணி விடு. நீங்களும் உங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணி விடுங்க, அப்போ தான் நான் சென்ட் பண்ணுவேன். சரிம்மா, நான் அனுப்புகிறேன். கமலி, இந்த சாரியில் நீ ரொம்ப அழகாக இருக்கடி. என் புருஷனுக்கு மட்டும் என்ன குறைச்சல்? ஐயோ, இந்த 2 காதல் புறாக்கள் நடுவில் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே, என் நிலைமை இப்படி ஆகி போச்சே. யாரு பக்கத்தில்? ரேகா சூர்யா என்னோட மேரேஜ்க்காக நேற்றே கிளம்பி வந்துட்டா. என் கூட தான் இருக்கா. அவள் மட்டும் இல்லைன்னு
என் பாடு ரொம்ப திண்டாட்டமாக இருக்கும். ஓ அப்படியா? சரி சரி கமலி, எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது. வீட்டில் போகவே கூடாதுன்னாங்க. வேறு வழி இல்லாமல் நான் போகிறேன், பர்மிஷன் வாங்கிட்டு. ஈவினிங் ரிசப்ஷனில் மீட் பண்ணலாம், சரியா? ஓகே சூர்யா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன கமலி? நீங்கள் மெஹந்தி போடுறதுக்கு ஆள் அனுப்பியிருந்தீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. எனக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சரியா? என் பொண்டாட்டிக்கு நான் செய்யாமல் வேற யார் செய்வாங்க சொல்லு? ஓகே கமலி, ஈவினிங் பார்லர்லேருந்து ஆள் அனுப்புகிறேன். அவங்க வந்து உன்னை ரெடி பண்ணி விடுவாங்க, சரியா? அழகா என் பொண்டாட்டி தேவதை மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அப்படியா சூர்யா? நானே ரெடியாகி வந்துடலான்னு நினச்சேன். உனக்கு எதுக்கு டார்லிங் அவ்வளோ கஷ்டம்? அதுக்கு தான் ஆள் அனுப்பியிருக்கேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக ரெடியாகி ஈவினிங் மண்டபத்துக்கு வந்து சேரு. நம்ம 2 பேரும் அங்கே மீட் பண்ணலாம், சரியா? ஓகே பாய். கமலி, இப்படி ஒரு புருஷனையாடி ஆரம்பத்துல இருந்து வெறுத்த? இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்காதுன்னு தான் எல்லா பொண்ணுங்களும் ஏங்கி தவிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு அப்படி ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில் என்றைக்குமே நீ சூர்யாவை மிஸ் பண்ணவே கூடாது, சரியா? 2 பேரும் இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் ரேகா. சரிடி, நான் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன். தயவுசெய்து உங்கள் அம்மாலாம் வந்தான்னு எழுப்பிடாத. சரிடி.